சிவாய சித்தம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க தெளிவு குருவின் திருமேனி காண்பில் தெளிவு குருவின் திருநாமன் சற்று தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டில் தெளிவு குரு சிந்தித்திருந்தார். எல்லோருக்கும் மாலை வணக்கம். அதே இங்கே வாய்ப்பு கொடுத்ததுக்கு பெரிய பேரின்பம். இன்று என்னோட சரித்திரம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 18 வயசுலே சமயத்துக்கு ஈடுபட்டுள்ளேன். அதில் நம்மளுக்கு அடியனுக்கு என்னென்னா சொல்லுவாங்க, இந்த சாரிய கிரிய யோகம் ஞானம் 4 மார்க்கம் இருக்குது. நம்ம சமயத்தில் 4 மார்க்கம் மூலிமா இறைவன் வழிபாடு செய்யலாம் என்று இருக்குது. அந்த 4 மார்க்கத்தில் சரியை முதல் மார்க்கம் நான் தொண்டு செஞ்சுருக்கேன். தொண்டுன்னா பொதுவாக சமய பிரச்சாரம் செய்கிறது, வயசானவங்க ஹோமுக்கெல்லாம் உதவி செய்கிறது, தொண்டு செஞ்சுட்டு இருக்கேன். அந்த முடிந்து அடுத்தது பிரியா மார்க்கம் வழிபாடு, இறைவன் வழிபாடுனா பூஜை செய்கிறது, கோயில் போகிறது, இந்த மாதிரி செஞ்சுட்டு தீட்சை எடுத்துட்டு சமய தீட்சை எடுத்துட்டு நம்ம இறைவன் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சோம். அது சரியா கிரியை யோகம். யோகம் ஆகிற போது அதை நம்ம சொல்லுவோம், நம்ம மனிதன் என்னைக்கு மனது பக்கம் ஆகுதோ அன்றைக்கு குரு அந்தந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு காட்சி கொடுப்பார், வழி வருவார். அதுபோல் அந்தந்த மார்க்க சிவ தீட்சை எடுக்கும்போது எனக்கு ஊர்லேருந்து குருமார்கள் சமய தீட்சை கொடுத்தாரு. அப்புறம் அடுத்தது நம்ம தியானம் மீனம், தியானம் தான் மெடிடேஷன். இப்படி அதுக்கு சரியான வழி இருக்கணும். நம்ம தவறான குரூப்பை எடுத்துகிட்டு சில பேருக்கு தியானம் செஞ்சுட்டு பாதி வழியோடு விட்டுட்டு மனம் இதாகிடும். ஸோ சரியான பாதை, சரியான குரு இனம் இருந்து அவன் நடுவலாலே அவன் தான் வணங்கி இறைவன் தெரியும் என்னென்னுக்கு ஒரு மனிதனுக்கு மனசு பக்கம் ஆகுதோ அன்றைக்கு குரு அனுப்புவார். அது மாதிரி குரு நம்மளுக்கு வந்தார். அவர் அவர் உபதேசம் செய்ய போது எனக்கும் மனசு அச்சம்தான். என்ன ஒரு இந்த மாதிரி பேசுகிறாரு, நம்ம ஒன்றும் புரிய மாட்டேதுன்னு இப்படி இருந்தோம். அந்த மாதிரி நம்ம 4 பேர் சம்பந்தர், நம்ம திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி ஞான மார்க்கத்தில் மூலிமா தான் அவர் இறைவனோட பிம்பம்னுவாங்க. அவர் ஊழிமலி திருவாதூரர் திருத்தாள் போட்டு, அது மாதிரி பூலியன்கோன் பொழித்த பூலியன்கோன் கடல் போற்றி ஆளி விசை கல்மிகப்பில் அண்டர் கீரன் அடி போட்டி ஊழிமலி திருவாதூர் திருத்தாள் போற்றி. ஓகே, அந்த சுந்தரமூர்த்தி அவர் அவரோட சரித்திரம் படித்தீங்கன்னா, இறைவன் வந்தொன்றன் அவருக்கு இறைவன் ஒரு நண்பனாக வச்சிருந்து ஒரு ஒரு பித்தன், அவர் பாட்டு முதல் பாடுது பித்தா பிரிசூடி, இறைவனை பித்தன் பாடினார். அந்த மாதிரி ஒரு சித்தர் வந்தார்னா அவர் பித்தமாக தான் இருப்பார். நமக்கு இப்படி சில பேர் நமக்கு போக நமக்கு புரியும் என்ற ஒரு இப்படி பேசுகிறார் என்ன. நம்ம அந்த தியானம் மூலிமா தியானம் செய்யத்தான் இவர் சொல்கிறதெல்லாம் போகிற காலத்து நம்ம தியானம் கொடுத்து இவர் சொல்கிறது என்னன்னு நமக்கு அறியும். அந்த மாதிரி நம்ம செய்ய போகிற இப்போ யோகத்துக்கு வந்துட்டோம், அடுத்து ஞானத்துக்கு போகின்றோம். ஞானம் என்ன சொல்லுவாங்க, இப்போ ஞானம் குருமார்கள் மூலிமா நம்மளுக்கு ஞானம் வராது. இறைவன் நம்ம சொல்கிறாங்களே, தியானம் செஞ்சு நம்ம உள்ளம் ஒரு கோயிலும் போது இந்த உள்ளத்தில் பியூரிஃபிகேஷன் செய்யணும். இப்படின்னா தியானம் பண்ணி நம்ம ஆன்மாவை எல்லா அழுக்கம் கர்ம வினை எல்லாத்தையும் என்றைக்கு 0 கொண்டு வரமோ இறைவன் ஜோதி நம்ம உள்ளுக்கு வருவார். அப்போ தான் நம்ம இறைவனோட பேரின்பம் நமக்கு கிடைக்கும். அதுபோல் குருமார் சொல்கிறார், குரு சொல்கிறார், கல்வி காலம் நடக்குது, தியானம் செய்ய சொல்லியிருக்கார். இதே போல் ஒரு குரு மகா பித்தன் ஆன்மீக ஊரில் சொன்னார்,
கூடிய சீக்கிரத்தில் சுனாமி மாதிரி வரப்போகுது. கார்த்திகை மாதம் போல் பெரிய அலையை வந்து அடிக்க போகுது. யார இல்லத்தில் ஜோதி இருக்கோ அவங்களாம் காப்பாற்றப்படும் அவர் சொல்கிறார். ஆனால் அது ஒரு என்ன இல்லம்னா வீடு இல்லம் இல்லை, அவர் சொல்கிறது ஜோதி இல்லம். யாரோட வீட்டில் ஜோதி இல்லத்தில் இருக்குன்னா நம்ம இல்லம் ஜோதி இருக்கோ அவங்களாம் காப்பாற்றப்படுவார்னு அவர் சொல்கிறார். அது மாதிரி இவரு மட்டும் அதே தான் சொல்லியிருக்காரு. தியானம் செய்யுங்க, உங்களுக்கு வந்து இறைவன் வந்து காப்பாற்றுவார் என்று சொல்கிறார். அதுபோல் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் தியானம் செய்யுங்க. தியானம் மூலிமா உங்கள் வினை அறுக்கப்படும். இறைவன் அருள் ஜோதி உங்களுக்கு எல்லாரும் அருள் கிடைக்க வேண்டிக் கொண்டு நன்றி, வணக்கம்.